பெரியம்மா வீட்டு படியில் ஏறிக்கிறோம். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாங்காய் மாம்பழம். அப்படியே கொஞ்சம் ரொட்டேஷன் அடிச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னா உடனே வந்துடும். அதனால இப்படி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம், அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பூனை. நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஏறி போவோம். என்னடா ஏதோ சொல்ல வரியா? ஏதாவது சொல்லணும்னா சொல்லு நம்ம வியூவர்ஸ்க்கு. சொல்ல போகிறேன் கொஞ்சம் ரவுண்டுங்க. இதெல்லாம் எவ்வளோ காய்ச்சிருந்தது தெரியுமா? இல்லை அந்த டேங்க் மேலெல்லாம் கொத்து கொத்தாக இருந்தது. மேலே ஏறிடுமா? ஓட்டு மேலே சூப்பராக இருக்கு. ஏற முடியுமா? மரத்துலேயே பழம். ஏன் இந்த ஒரு பழம் இருக்கு பாரு. இதை பாரு, டீ பழம். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. பக்கத்தில் இழுத்து பாரு. எங்கேயோ பழத்தை நிறைய கிடக்கு சார்மியா. நல்ல எல்லாமே வளைஞ்சிடும். இப்போ இதில் ஏற முடிஞ்சா ஏறி பாரு. பாம்பு பலமாயிரும் நாளைக்கு. அதில் ஒன்றும் ஆகாது. சந்திர ஒரு ஆள் இழுத்து ஒரு ஆள் வந்து பறிக்கணும். பறிச்சுடுவோம். நீ இரு, நான் பறிச்சுட்டு வரேன். இங்கே பாருல, இங்கே நிறைய இருக்கு. இது அந்த சரமையான கட்டோடு இருக்க முடியுமா? இங்கெல்லாம் கிட்ட வந்துச்சுன்னா ஒரு ஆள் பறிச்சு ஒரு ஆள் அதெல்லாம் பழமாவே பண்ணாது. மக்களே, நான் இப்போ வந்து ஒரு ஓட்டு மேலே உட்காந்துருக்கேன். இல்லை இல்லை, எனக்கு நீ ஏறுறது எனக்கு பயமாக இருக்கு. நாங்கள் ஓட்டு மேலே நின்று பறிக்கிறோம் மக்களே. ஐயோ மாங்கா தெரியுதா? இது வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கிற மாங்காய் மரம். அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வச்சிட்டாங்க. மாங்காய் சரண்யா ரொம்ப வளைஞ்சிருக்கிறது உனக்கு எட்டுமா? இந்த அதே மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. இதுவும் பாருங்க பெரியம்மா, இதுவும் நல்லா வளைஞ்சிருக்கு. மாங்காவோட நானும் விழுந்தேன்னு பிடிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஐயோ கையெல்லாம் நடுங்குது எனக்கு கொஞ்சம். மானத்தை வாங்குறது உழவு வச்சு. இங்கே பாருங்க, ஓட்டு மேலே நின்றுருக்கோம். வழுக்கிச்சுன்னா வானத்துக்கு போக வேண்டியதான். அந்த சைடு போகிறதுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா டைரெக்டாக கீழே. மக்களே நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் பெரிய ரிஸ்க் எடுத்து மாங்காய் மரத்து மேலே ஏறி நிற்கோம். இன்னும் உழக்கணும் வச்சு கையில். அவ்வளோதான், நல்லா விளைஞ்சிருக்கு. முட்டை நாளைக்கே அணில் சாப்பிட்டோம். ஃபஸ்ட் இதில் போட்டுருப்பேன். சரி சரி, இங்கே ரெண்டு நடுங்குது. ஆமாம், எனக்கு அது மாங்காய் மரம் வேற திடீர்னு வந்துட்டு போயிருதுல அலை மாதிரி. மக்களே, பெரியம்மாக்கு ஏற முடியலன்னு பயமா இருக்கும். பயம் இல்லை, கவலையா இருக்கான். கவலையா இருக்கும். இதை இழுக்க சும்மா பறிச்சு பறிச்சு கீழே விட்டுட்டு இருக்கா. அது தானா உழுது பெரியம்மா. பறிக்கிட்டா? ஒன்னே ஒன்று மட்டும் பறிப்பேன். இல்லை பழம். இரு 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 கீழே பெரியம்மா போட்டு ஓங்கி இந்த சைடு இல்லை, ஓங்கி இந்த சைடு இல்லை. இழுத்துடு. பரவாயில்ல, கேட்ச் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்க. நீ ஒழுங்கா உட்காந்துக்க. மாங்காய் வர்றதுக்குள்ள நீ வந்துடாத. இந்த மாங்காய் ஜஸ்ட் மிஸ்.
இரு மெதுவா இல்ல உள்ளட்டும் இது பிடிச்சிக்கிட்டேன். சரி. அதே மாதிரி அதே இழுத்து ஒரு 3 காய் பெருசு முழுசா கிடக்கு பாரு, பெருசா கிடக்காத முடிஞ்சா இழுத்து கடிச்சிரு. கீழே விழுத்து விட்டுறாங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி வா. ஒன்று மட்டும் போறியே. இன்னும் வலுவுற மாதிரி இருக்கு. ஓடா கையிலே இவ்வளோ பறிச்சிட்டோம். அதுக்கு போராட்டம் இருக்கு. எல்லாம் பச்சைச்சானா பாதி கிலோ பக்காவான மாங்காய் ஷேப்பு. பிரச்சனை இல்லை, தைரியமா இருக்கணும். இல்லை எந்த ஒரு டேமேஜும் இல்லை. கார் இருக்கு. இதெல்லாம் பறித்து கீழே விழுந்தது. அப்படியே தனியாக போச்சு. பட் ஸ்டில் மேங்கோ தான். இதெல்லாம் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கையிலேயே பறிச்சது. கொப்போட இருக்குல்ல, கொப்பளம் கீழே போட்டாச்சு. இதை பறிச்சவங்களோட கையை பாருங்க. வச்சிருக்கேன். கொய்யாக்காய் அறுவடை, மாங்காய் அறுவடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கொய்யாக்காய்க்கு வந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். மரம் பறிக்கணுமா? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒரு கையை விட்டுறதுக்கு. ஆனால் நம்பிக்கை இருக்குது. அது நான் தான். அந்த 2 நிமிஷம் நாங்கள் இழுக்கிறேன். எதுக்கு ஏறுற? இந்த இழுத்து அங்கேயே வந்துடும். கிடச்சிருச்சுடா. கீழே வந்து பார்த்தீங்களா எங்கள் பெரியம்மாவோட மூளையை. 2 பறிச்சிட்ட பெரியமா. இதுவா? அது இந்த இருக்குல்ல, இது என்ன சீத்தா பழம் மாதிரியே வருது. இதுதான் கொஞ்சமாச்சும் வளரணுங்கிறது. சரி போதும். பறிவை ஏடா நீ ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுற புரியுது. கொஞ்சம் வளர்ந்ததுனால இந்த கொய்யாக்காய் உனக்கு. இது எப்படி பறிக்கிறாங்க? ஐயோ, பெரியமா டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. நம்ம பறிக்கலாம் நினைச்சதுக்குள்ள பறிச்சு முடிச்சிடுறாங்க. உயரம் பார்த்து உங்களுக்கு எப்படி எட்டும்? வளர்ந்தவன் தான் பெரியமா கிட்ட இருந்தால் தான் எட்டும். இருப்பான். இது கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு. நீங்களே கீழே பிடிச்சிக்க. ரொம்ப பிசுங்குது. புரியுதா? இது சோப்பு கொய்யாவா? வாவ். இது பெரியமா? இல்ல அங்க பாரு அணில் கடிச்சு போட்டுருக்கு. இது பெரியமா? இதா? அது வந்துச்சு. இது ஹைட்டா இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். அணில் கடிச்சு டக்குனு இழுத்து போட்டுறல பெரியமா. இழுத்தா கீழே தான். இழுங்க. கையில போட்டு போயிடுச்சே. பெரியமா எப்படி கேட்டா கொப்போட வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பழம் தான், அதோட டேஸ்ட்டு தான் வேறு லெவலில் இருக்கும். பட் அது எட்டுற தூரத்தில் இல்லை. இப்போ இது வளைஞ்சிருச்சா? இது கொய்யா. ஆமாங்க பெரியமா, இது கொய்யா இல்லைல்ல, எலுமிச்சை. பறிக்கலாமா? பறிச்சா பழுத்துருமா பெரியமா? இது பறிச்சு பழுத்தா பழுக்குது இல்லை போகுது. எங்கள் பெரியம்மா வீட்டு தோட்டம். இன்னைக்கு இதெல்லாம் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். கொய்யாக்காய், மாம்பழம், மாங்காய், எலுமிச்சங்காய். எலுமிச்சங்காய். மாம்பழத்தையே மரத்தில் பார்த்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இதில் இது மேலே ஏறிதுன்ட்டு தான் நான் பறித்தேன். அதான் நீ பதிவு பண்ணிருப்போம். ஆமாம். இந்த மாமரத்தை தான் நம்ம இவ்வளோ நேரம் அறுவடை பண்ணோம்.